ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், 1 மாதம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு யாருன்னு உங்களால் இப்போவுமா கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவள் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, இவன் பார்ட்டிக்கு போயிருந்தப்போ யாரோ இவனுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்போ ஹீரோயின் கூட ஒன்றா இருந்திருப்பான். போகிறப்போ வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டா. அவளை இவன் சரியாகவே பார்க்கல, ஃபேஸ் கூட ஞாபகம் இல்லை. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என் ஒய்ஃப் ஆக போகிறவ, கண்டிப்பாக நான் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பக்கம் அந்த வாட்சை வச்சுட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை கண்டுபிடிச்சி எப்படியாவது வாட்சை கொடுக்கணும்னு யோசிக்கிறா. அப்போ தான் பார்க்குறா, அவளோட சிஸ்டர் ஒரு ஓரமாக அடிபட்டு உட்காந்துருக்கா. என்னடி ஆச்சு, உன் பாய் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டானான்னு கேட்கும் போது, ஆமாம் அடிச்சிட்டான், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அது தெரிஞ்சதுனால தான் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் லூசி. லூசி என்ன சொல்கிறான்னா, கொஞ்சோண்டு காசு மட்டும் தெரியா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்கும்போது, இவளும் இருக்கிற காசுலாம் எடுத்து கொடுக்குறா. இது பத்தவே பத்தாது, இந்த வாட்ச் இது ஒன்னோடுதா அப்படின்னு சொல்லி கேட்டவ, இது பிராண்டுப்பா, இது கொடுத்தோன்னா கண்டிப்பாக காசு கிடைக்கும், என்னை மன்னிச்சிரு, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாட்சை பிடுங்கிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்குமே அந்த வாட்சை வச்சு தான் ஹீரோ கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சிருப்பா. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்கம் லூசி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்கும்போது, அது பிராண்டட் வாட்ச் போல இருக்குது, ஒரு சில ஷோரூமில் தான் கிடைக்கும். அதனால ஹீரோங்களாம் சொல்லி வச்சுருந்துருப்பான். இப்போ அந்த கடைக்காரர் கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இதை ஓடி ஹீரோ கிட்ட சொன்னோடனே, அவளை நான் கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக கடைக்கு வந்துடுறான். அங்கேயே லூசியையும் உட்கார வச்சிருக்காங்க. அந்த வாட்சை காட்டி கேட்குறான், இந்த வாட்ச் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நீ தான் அன்னைக்கு கூட இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ கேட்குறா, எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கும் போது, மேடம் இவர் தான் டிராகன் ரைஸோட கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னோடனே இவளுக்கு மயதியாக மாறிடுதா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவ, சரி ஓகே, இங்கே வெளியில இருந்தால் நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், பேசாமல் இந்த ஹீரோயின் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் செட்டில் ஆகிட வேண்டியதான்னு சொல்லி யோசிச்சவ, ஆமாம் அன்னைக்கு நைட்டு நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கான ஒரு ஃபீலே வரல, இவ தான் நம்ம கூட இருந்தான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கால் பண்ணி, நான் வெளிநாடு கிளம்பிட்டேன், இனிமேல் இங்கே வரவே மாட்டேன்னு போய் சொல்லிட்டு நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிடுறா. இப்படியே பல வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால ஹீரோயின் கிராமத்தில் போய் தான் பிரசவமே பார்த்துருப்பா. குழந்தையுமே அங்கே தான் வச்சு வளர்த்துருப்பா. அந்த பாப்பா கேட்குது, அம்மா இந்த பர்த் மார்க் தெரியாமல் இப்படிமா ட்ரெஸ் போடுறது, எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குங்கும் போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா சொல்லணும், இது நீ மறைச்சி தான் வைக்கணும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவோட உடம்புல அந்த மார்க் இருந்து இவ பார்த்துருப்பா. அதனால தான் அதை வச்சு ஹீரோவை கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறா. நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், நீ கேபில் உட்காந்து நான் அது வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே போயிடுறா. இந்த குழந்தையோட பேர் ஆப்பிள் என்ன பண்ணிடுறா, போய் காரில் ஏறி உட்காந்துட்டா. உடனே அங்கே ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் செம்ம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எங்கள் அம்மாவும் சிங்கிள் தான், நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அங்கேருந்து ஹீரோயின் ஓடி ஆப்பிள் உள்ளே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, அம்மா இவ்வளோ அழகாக இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோ காண்ட் ஆகிடுறான். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி வளர்க்கவே மாட்டிங்களா, எப்படி உங்கள் குழந்தைய வளர்க்கணுங்கிறத கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறான். உடனே என்ன பண்ணுற ஆப்பிள் ஒரு சாக்லேட்டை கொடுத்து, சாரி அங்கிள் தெரியாமல் வந்துட்டேன், எங்கள் அம்மா புக் பண்ண கார்னு நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக பேசிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், இவ்வளோ நல்லா குழந்தைய வளர்த்துருக்காங்க, தப்பாக பேசிட்டோமேன்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆப்பிள், நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து, என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா இந்த லூசி தான் அவளோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ கூட போய்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பொய்யா வேஷம் போட்டுக்கிட்டு ஹீரோ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா போல இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்த ஹீரோ அப்படியே இந்த ஹீரோயினை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த லூசி, இங்கே பாருங்க எவ்வளோ நாள் தான் நீங்கள் என்னை ஒதுக்கி வைக்க போறீங்க, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறா. ஆனால் ஹீரோ கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, நான் நம்மளோட குழந்தைக்காக மட்டும்தான் உனக்கு கூட வச்சுருக்கேங்கும் போது, அப்போ உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையான்னு இவ கேட்குறா. நான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் உனக்கு கூட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவே பெரிய விஷயம், ஸோ சைலண்ட்டாக இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் தான் லூசியோட பையன் போல இருக்கு. இவனோட பேர் ஜெய். எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறது தான் இவனோட வேலை. இப்போ கூட அங்கே இருக்கிற பட்லரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ போய் அதை கேட்கும் போது, நீங்கள் என்ன எனக்கு கேட்குறீங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு அடிமை மாதிரின்னு சொல்லிட்டு, நான்லாம் யார்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே அங்கேருந்து ஓடி வந்தவ வாயை மூடிட்டு, சைலண்டாக இருந்து தொலைடா, எங்கேயாவது தேரை எழுத்து தெருவில் விட்டுருவியாட்டுக்குன்னு சொல்லும் போது இந்த பக்கம் ஹீரோ கேட்குறான், எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கங்கும் போது, இங்கே பாருங்க அவன் தெரியாமல் பண்ணிட்டான், சின்ன குழந்தை தானே, சொன்னால் புரிஞ்சுப்பான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் யோசிக்கிறான், இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்க ஆப்பிள், ஆனால் இந்த ஜெய் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதனால என்ன யோசிக்கிறான்னா ஜெய்யோட கஸ்டடி மட்டும் நம்ம வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறான். அதுக்காக தான் லாயர் தேடிட்டு இருப்பான். அதில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ இவனுக்கு கிடைக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் ஹீரோயின் லாயராக இருக்க போல இருக்கு. அங்கே இருக்கிற இவளுக்கு மேலே இருக்க மேனேஜர் இவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். உனக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லைல்ல, குழந்தைய வச்சுட்டு தனியாக நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகும்போது ஹீரோ கரெக்டாக அங்கே வந்திருப்பான். பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லும்போது இவன் போய் காலையில் வந்துட்டான். பாஸ் நீங்களா, இந்த கம்பெனியோட சிஓ நீங்கள் தானே, நான் மறந்து தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ் அப்படிங்கும்போது இனிமேல் நீங்கள் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோவோட கம்பெனியோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் தான் இது போல இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் கேட்குறான் நீங்கள் வந்து டிராகன் ரைஸ் குரூப்போட ஓனரா அப்படின்னு கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டு சொல்கிறான் ஆமாம் ஆமாம் உங்களை இதுக்கப்புறமா எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் மெயின் பிரான்ச்சுக்கும் போது உண்மையாமான்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் மேடம்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காசு வேறு டபுள் மடங்காக தரேன்னு சொல்கிறான். அந்த குஷியிலே ஹீரோயின் வந்து அவள் பாப்பாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வரா. ஆப்பிள் கிட்ட சொல்கிறான் இங்கே பாரு எங்கேயும் ஓடக்கூடாது, சைலண்ட்டாக உட்காந்துரு, உன்னை ஸ்கூலுக்கு சேர்க்குற வரைக்கும் உன் அம்மா வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருடா கண்ணான்னு சொல்லி விட்டுட்டு போகிறா. அந்த பக்கம் பார்த்தா இந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கான் போல இருக்கு. வந்தவன் என்ன நீனு யார் உன்னை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சதுங்கும் போது எங்கள் அம்மா இங்கே தான் வேலை பார்க்குறாங்கன்னு ஆப்பிள் சொல்கிறா. இங்கே பாரு உங்கள் அம்மா வேலை பார்த்தா என்ன, சும்மாலாம் சைலண்ட்டாக இங்கே உட்காந்துருக்க கூடாது, சரி ஓகே எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு, போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஆப்பிளும் சைலண்ட்டாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் அவன் டென்ஷன் ஆகிடுறான், இன்னும் சூடு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி ஆப்பிள் மேலே ஊற்றிடுறான். உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு குழந்தைகிட்ட இப்படிலாம் நடந்துப்பீங்களா நீங்கள், கொஞ்சமாவது உங்களுக்கு மூளை இருக்கா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீன்னு, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க்கர்ஸோட பேபிஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், யார் உன்னை வந்து மேலே கை வைக்க விட்டதுங்கும் போது ஆப்பிள் வர சொல்கிறா. அவர் கேட்டார் தண்ணி, நான் வந்து ஹம்பிளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், அந்த அங்கிள் தூக்கி என் மூஞ்சிலே ஊற்றிட்டாருன்னு சொல்லும்போது குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, முதல்ல உங்களெல்லாம் யாரும் வேலைக்கு சேர்த்தது, வெளியில் போங்கன்னு சொல்லும்போது சார் சார் நானே கூட க்ளீன் பண்ணிடுறேன் சார் புள்ளைக்குட்டிக்காரன்னொடனே ஹீரோவும் மன்னிச்சு விட்டுடுறான். உடனே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான் இங்கே பாரு முதல்ல வந்து நம்மளுக்கு ஒர்க்கர்ஸோட குடும்பமும் முக்கியம், அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ண, அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கணும், அப்போ தான் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களும் நமக்கு முக்கியங்கிறத நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே போய் ஆப்பிளுக்கு வந்து டிஷ்யூலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து லூசியுமே வந்திருக்கா. அவள் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா எப்படியாவது வந்து உங்கள் அப்பா மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்துறா லூசியை. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, நீ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோன்னு சொல்லி இத்தனை நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்கிறா, இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் இந்த செய்யுமே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆப்பிள். உடனே ஹீரோயின் கேட்குறா நான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறா டென்ஷன் ஆகிடுறா. இங்கே பாரு இப்போ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் நல்ல வேலைக்கு போகிறான், நிறைய சம்பாதிக்கிறான், நான் ஒரு நல்ல லெவலில் இருக்கேன், அதனால என் பக்கத்தில் வந்து பேசுகிறத நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட நீ முழிக்காதான்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவமாக வருது. கடைசியாக போகும்போது கூட என்கிட்ட இருந்த சேவிங்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கிறியங்கும் போது சேவிங்ஸ் தானே இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காசு டபுளாக அனுப்பி வச்சுட்டு இதோட முடிஞ்சு போச்சு உனக்கு எனக்குமான கனெக்ஷன், இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்னடா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி லூசிக்கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபேமிலி டைமாக இருக்கும்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்தேன், நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு, நீங்கள் ஏன் எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஏன்னா அவங்களுக்காக தான் நான் இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அவன் மூஞ்சி கூட பார்க்கல. அவளுக்கு கடுப்பாகுது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்க. உடனே சொல்கிறா ஜெய்கிட்ட இங்கே பாரு பார்த்தல்ல இந்த ஆள் எப்படி அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு நம்மக்கிட்ட வெறுப்பு காட்டுறான்ட்டு, நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவன் மாட்டையை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இவளும் மனசுக்குள்ளே யோசிக்கிறா எப்படியாவது இங்கேருந்து ஹீரோயினை வந்து பெட்டியை கட்டி வெளியில் அனுப்பியே ஆகணும், இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக நம்மளை வாழ விட மாட்டா, 6 வருஷமாக என் கூட வாழ்ந்திருக்கான், ஆனால் இவன் ஒரு நாள் கூட என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசினதே கிடையாது, என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல, ஆனால் அவங்க மேலே என்னமோ பாசத்தை அள்ளி தெளிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் வெறுப்பாக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நிறைய காம்படிஷன்லாம் நடக்குது. அதை பார்த்தோன்னே ஆப்பிள் காசை வந்துடுது. அம்மா அம்மா அதில் டால்லாம் வந்து கிஃப்டாக தருவாங்களாம்மா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. அங்கே போயிட்டு அங்கே இன்சார்ஜ்கிட்ட நான் அவங்களுக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறோன்னு சொல்லும்போது இங்கே பாருடா குட்டி பாப்பா, எனக்கு வந்து உன்னோட நேம் எடுத்துக்கணும்னு ஆசை தான், ஆனால் அப்பா இருக்கணும், அப்பா அம்மா 2 பேர் இருந்தால் தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியும் போது அப்பா வேணுமா, நானும் அம்மாவும் கலந்துக்குவான்னு கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ரூல்ஸ் படி கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின்மே சொல்கிறா இங்கே பாரு அதெல்லாம் செட் ஆகுது, வேறு காம்படிஷன் நம்ம கலந்துக்கலாம் வா, வேறு ஏதாவது கேம்
கேம் விளையாடலான்னு சொல்லி கூப்பிடும்போது ஆப்பிள் டைரெக்டாக ஹீரோ கிட்ட ஓடி போய் அங்கிள் நீங்கள் என் அப்பாவா வரீங்களான்னு கேட்டோன்னே அவன் ஷாக் ஆகிடுறான். என்ன அப்பாவாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்ச பார்க்குறான். இல்லை அங்கிள் காம்படிஷனில் கலந்துக்கும் போது உனக்கு அப்பா இல்லையான்னு கேட்கும்போது நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆப்பிள். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம். இப்போ அப்பா வேற இல்லை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்ன உடனே சரி ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறான். 2 பேரும் காம்படிஷன்லையும் கலந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஸ்லிப்பாக ஹீரோ மேலே விழுந்துடுறா. இதை பார்த்து ஆப்பிளும் பரவாயில்லையே இம்ப்ரூவ்மெண்ட்லாம் செம்மையாக இருக்கே, எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான அப்பா கிடைக்க போகிறாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இதெல்லாம் லூசி மறைஞ்சிருந்து பார்க்குறா. அட பாவி என்கிட்ட வந்து முறைச்சு பேசிகிட்டு இருப்பா, ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டா, இப்போ மட்டும் இப்படி பண்ணுறியேன்னு சொல்லி யோசிச்சவ உடனே ஜெயிக்கிட்ட சொல்கிறாடி நீ தாண்டா ஏதாவது பண்ணணும் பார்த்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்னமோ கொல்லக்கூட தலைவன் மாதிரி அவன் ஒரு ஆளை சேர்த்து வச்சுருக்கான் அவன் வயசுக்கு. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து. அந்த பக்கமாக நின்று நம்ம ஆப்பிள் கேக் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீன்னு கேட்கும்போது என்ன பிரச்சனை நான் கேக் எடுக்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான். இவளுக்கு வந்து மெட்டல் அலர்ஜி இருக்கு போல இருக்கு. அதாவது வந்து இந்த கத்தி ஸ்பூன் ஏதாவது கையில் கட்டாச்சுன்னா அவளுக்கு வந்து அலர்ஜி ஆகிடும் போல. இப்போ ஃபோர்க் கையில் பட்டு அந்த இடத்துல மயங்கிடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் கீழே விழுந்ததில் அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கும். அதுக்கு தான் ஹீரோ மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குற ஆப்பிளோட கையில் வந்து ஒரு வாட்ச் இருக்கும். அதில் வந்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எதுவுமே காமிக்கல. என்னாச்சுன்னு வந்து பார்க்கும்போது அங்கே ஆப்பிள் மயக்கம் போட்டு கிடக்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ கேட்குறான் யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா அவளுக்கு மெட்டல் அலர்ஜி இருக்குது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இல்லை அம்மா அவன் கூடயே இருந்திருக்கணும், உன்னை தனியாக விட்டு தப்பாக போயிடுச்சு, என்ன மன்னிச்சிட ஆப்பிள் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழும்போது டாக்டர் சொல்றாங்க குழந்தைக்கு மெட்டல் அலர்ஜி இருக்கா மேடம், அவங்க கையில் ஃபோர்க் குத்தி இருக்கு, அதான் வந்து அலர்ஜி ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்லும் போது ஆமாம் மெட்டல் அலர்ஜி இருக்கு, சின்ன வயசுல அவளுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுது. அதனால அங்கேருந்து ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா ஆப்பிளோட செஸ்ட்டில் வந்து அந்த மார்க் இருக்கு, அந்த பர்த் மார்க் வந்து இவனுக்குமே இருக்க போல இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துடுது. அதனால டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட வந்து ஆமாம் அவளுக்கு பர்த் மார்க்லாம் இருக்கு, அவளோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் முன்னாடியே குழந்தை பெற்றுட்டாப்புல இருக்கு, 8 மாதத்துலேயே ஆப்பிள் பிறந்துட்டா, அதனால வந்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி சொல்கிறா. ஹீரோ ஆசையாக அங்கேருந்து ஓடி வந்திருப்பான். இதை கேட்ட உடனே அப்போ கண்டிப்பாக ஆப்பிள் நம்ம குழந்தையா இருக்க மாட்டா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லி யோசிக்கிறான். அப்படியே ஆஃபீஸில் தான் சோகமாக உட்காந்துருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான் பாஸ் நீங்கள் நினச்சது கரெக்டு தான், நம்ம யங் மாஸ்டர் ஜெய் தான் வந்து இந்த வேலைலாம் பார்த்துருக்காரு, அவர் தான் ஆப்பிளை வந்து புள்ளி பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது இவன் கோவத்தில் உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்குமே இந்த பக்கம் ஹீரோ தான் ஒரு வெல் நைட்டம் கூட இருந்திருப்பான். அன்னைக்கு அவன் தான் ஆப்பிளோட அப்பாவா இருப்பானு சொல்லி டவுட் வந்துச்சு. அதை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அவனுமே செமையா குடிச்சிட்டு உட்காந்துருக்கானா. சரி ஓகே இதான் சான்ஸ், இப்பயே டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நைஸா போயிட்டு அவன் மேலே கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு அதை க்ளீன் பண்ற மாதிரி ஷர்ட்டை க்ளீன் பண்ற மாதிரி ஷர்ட்டை கழட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் கேட்குறான் என்னாச்சு, நான் தான் டெய்லி குளிக்கிறேனே, நீ எதுக்கு இப்போ என்ன குளிப்பாட்ட போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறா. லைட்டாக தெரிஞ்சிருச்சு அவளுக்கு அந்த பர்த் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இவனா அந்த டைம்ல பார்த்து அவளை கிஸ் பண்ண உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் தான் வந்து ஆப்பிளோட அப்பான்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் சைலண்டாக அங்கேருந்து போயிடுறா, எதுவுமே சொல்லலை அவன்கிட்ட உண்மையா. இந்த பக்கம் பார்த்தா ஜெய் தான் அந்த பட்லரை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போதான் அசிஸ்டன்ட் பார்க்குறான், மெட்டலை வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பான். மெட்டல் அலர்ஜி வந்து ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி மெட்டல் அலர்ஜி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் கிட்ட கேட்கும்போது பட்லருமே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்குமே ஒன்றும் புரியல. அங்கே ஜெயை திட்டி விட்டுட்டு மேலே போயிடுறான். கன்ஃபார்மே பண்ணிட்டா லூசி, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செய்ய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலந்து கொடுத்துலான்னு சொல்லி பாலில் வந்து மாத்திரை கலந்து அங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்து இவகிட்ட பேசுகிற கண்டிஷனில் கூட இல்லை. ஒழுங்காக வெளியில் போயிடு, எனக்கு பேசுகிற மூடே இல்லைங்கும் போது இங்கே பாருங்க, நம்ம ஏன் ஜெய்க்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, நம்ம 2 பேரும் மேரேஜ் தான் பண்ணிக்கல, ஆனால் வந்து இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம்ல, ஒருவேளை ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருக்கு பிடிக்கலாம் இல்லைங்கும் போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவ கொஞ்சம் சத்தம் போட்ட உடனே அவன் கடுப்பாயிடுறான். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னு நினச்சின்னா இங்கேருந்து போ அப்படின்னு சொன்ன உடனே
வீட்டை விட்டு போகிறதுக்கு ரூமை விட்டு போகிறதே பெட்டர்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. இப்போ என்ன யோசிக்கிறானா, எப்படியாவது ஹீரோயின் இங்கேருந்து அனுப்பியே ஆகணும், அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லி முடிவு பண்ணி ஹீரோயினை மீட் பண்ண தான் போயிருக்கா. ஹீரோயினுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அங்கே வந்து உட்காந்துருக்கா. இப்போ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி, இங்கே பாரு நான் உனக்காகவும் ஆப்பிளுக்காகவும் தான் பேச வந்திருக்கேன், உன்கிட்ட இங்கே வந்து எந்த ப்ரூஃப்மே கிடையாது, எப்படி நீங்கள் வந்து அவளை ஸ்கூலுக்கு சேர்ப்ப, ஆப்பிளுக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல, நான் வந்து கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் பேசி வச்சுருக்கேன், ப்ரூஃபே இல்லைனாலும் அங்கே சேர்த்துப்பாங்களாம்மா, அதனால என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சீட்டும் வாங்கிட்டேன், நீ அங்கே போனேன்னு வச்சுக்கேன், நீனும் ஆப்பிளும் ஹாப்பியாக இருக்கலாம், ஆப்பிளை பற்றி யோசி, இங்கே சிட்டியில் சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்காத, ஆப்பிளோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே யோசிக்கிறாய், ஒருவேளை நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாளோங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. கூடவே கொஞ்சம் காசையும் கார்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் ஹீரோயின் வந்து அது வேணான்னு சொல்லிடுறா. சரி ஓகே இவளுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் யோசிக்கிறா. இந்த பக்கம் லூசி யோசிக்கிறா, பாத்தியா உன் மாண்டை எப்படி கழுவி விட்டுட்டேன்னு, இவ்வளோ நல்லவளா ஏண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயின் ஆப்பிளுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆப்பிளும் உட்காந்து அழகாக படிச்சுட்டு உட்காந்துருக்கா. உடனே இவ கேட்குறா, உனக்கு ஸ்கூலுக்கு போகணுமா ஆப்பிள்னு கேட்கும்போது, ஆமாம் மம்மி எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது, சரி ஓகே சீக்கிரமாகவே நீ ஸ்கூலுக்கு போகலாம், நான் உனக்கு சீட்டும் வாங்கிட்டேன்னு சொன்ன உடனே ஆப்பிள் குஷி தாங்க முடியல, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறேன், நானும் ஸ்கூல் போக போகிறேன், யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா செல்லோன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல ஹீரோயின். இந்த பக்கம் வந்து அசிஸ்டன்ட் ஒரு ஃபைலில் சைன் வாங்க வந்திருப்பாரு. அவர் ஏதோ வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வராரு. உடனே ஹீரோ கேட்குறேன், என்னத்தை அப்படி மென்னுட்டே வரீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதா பாஸ், நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க தான் எல்லாருக்குமே கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு கொடுக்கலையான்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, நான் ஏன் கேக்லாம் சாப்பிட்ணும், அதுவும் லேபர்ஸ் கிட்டேருந்து கேக் வாங்கி நான் ஏன் போறேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். பா சும்மா போயெல்லாம் அடிச்சு விடாதீங்க, சூப்பராக இருந்துச்சு கேக்கு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் சொல்லும் போது, மரியாதையாக வெளியில் போயிருன்னு ஹீரோ சொல்கிறான். சரிங்க பாஸ் தோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிட்டாரு. அப்போ தான் ஹீரோயின் வரா. அந்த ஃபைலை தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. என்ன விஷயம்னா, ஹீரோ வந்து செய்யோட கஸ்டடியை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படி பேசி முடிச்சு எழுதி அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம லூசியை வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கான் போல இருக்கு. அதுக்கான அக்ரிமெண்ட்டை தான் கொண்டு வந்து தரா. உடனே அவன் கேட்குறான், எதையாவது நீ மறந்துட்டியான்னு கேட்கும்போது, இல்லை பாஸ் டாக்குமெண்ட்லாம் அனுப்பிட்டேன்னு கேட்கும்போது, அதை பற்றி கேட்கல, வேறு ஏதாவது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்தாங்கும் போது, இது எதுக்கு எனக்கு கேக்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்கிறான். சரி ஓகே நான் எடுத்துகிட்டு போயிட்டுமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்தது வேறு, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொடுக்குறா. சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுத்து இதுலேயும் சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறா. பார்த்தா ரெசிக்னேஷன் போட்டிருக்கு. எதுக்கு ரெசிக்னேஷன் கேட்கும்போது, இல்லை நான் வந்து உங்களை பிடிக்காம இல்லை இந்த கம்பெனி பிடிக்காமலாம் போகலை, என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்டடீஸ் முக்கியம், அவளுக்கு ஸ்கூலில் சீட் கிடைக்கல இங்கே எதுவுமே, அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை, அதனால தான் நான் வந்து ஊர்லேயே போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டாக அங்கேருந்து எழுந்து போயிடுறான். யோசிக்கிறா, இப்போ என்னத்தை சொன்னா, எதுக்கு இவர் இப்படி முறைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. சரி ஓகே போகிறது தான் போகிறோம், இந்த சீட்டில் ஒரு தடவை உட்காந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோட சீட்டில் தான் போய் உட்காந்துருக்கா. செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுகமாக அதிலே படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹீரோ வந்துட்டான் போல இருக்கு. இவளு குளிர்னு சொல்லி கோட்டை கட்டி அவள் மேலே போத்தி விட்டுருக்கான். எழுந்து பார்க்குறா, என்ன கொடுமடா இது, இவன் இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, இங்கே பாருங்க நான் வேணும்ட்டிலாம் பண்ணலை, உண்மையாக டயர்டாக இருந்தேனா தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி அதெல்லாம் விடுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஆப்பிளுக்கு தான் சீட் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து சீட் கிடச்சிருக்கு இவளுக்கு. நாளைக்கே போய் அட்மிஷன் போட்டுக்கோ, நான் அட்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் குஷியாகிட்டு, அதுவும் ஸ்காலர்ஷிப் வேறையாமா, ஃபுல் ஃபீஸையும் கம்பெனி சைட்லேருந்து நாங்களே கட்டிடுவோன்னு சொன்னோடனே ஹீரோயின் குஷியில் குதிக்க ஆரம்பிச்சிடுறா. இதை விட என்ன வேணும் எனக்குங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போயுமே வேலையை ரிசைன் பண்ண போறியான்னு கேட்கும்போது, நெவர், நான் ஏன் ரிசைன் பண்ணணும், நான் ஆப்பிளுக்காக மட்டும்தான் ரிசைன் பண்ணணும்னு யோசித்தேன், இப்போ அதுவும் வேணான்னு ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்குமே குஷி ஆகிடுது. இந்த பக்கம் ஜெய்யுமே அதே ஸ்கூலில் தான் சேர்ந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோ தான் கொண்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு லூசி கூட வந்திருக்கான். ஜெய் ஆனால் வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் ஆப்பிள் அழகாக யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு குஷியாக வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே லூசி அவசரமாக ஹீரோ அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் கிட்ட கேட்குறா, அம்மா நீ போலியா வில்லேஜுக்குங்கும் போது, இல்லை என் கம்பெனிலே சீட் கிடச்சிச்சின்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பம் தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து, ஆனால் நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆப்பிள் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஆப்பிளுக்கு வந்து செய்ய பார்த்தாலே பிடிக்கல. அதே மாதிரி தான் ஜெய்க்குமே. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்த்தா ஜெய்யோட பேக்கில் வந்து ஒரு
செத்து போன எலி இருக்குது. டேய் என்னதுடா பண்ணி தொலைஞ்ச, எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா அது வந்து எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சா, எல்லாரும் ஒரு நாள் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேங்கும் போது, அதுக்கு ஏன்டா கொன்று எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, தெரிலம்மா அது கத்திக்கிட்டே இருந்துச்சா அதான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். இங்கே பாரு யாருக்கும் தெரியாமல் இதை கொண்டு போய் வச்சிடல, எங்கேயாவது தொலைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் ஹீரோ வரான். என்ன இருக்கு அவன் பேக்கில், பேக்கை காட்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் டஸ்ட்பினாக மாற்றிட்டான் பேக்கை, டைப்பர்லாம் உள்ளே இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவுமே சரி ஓகே பார்த்துக்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இங்கே பாரு எனக்கு தெரியாது, இது எப்படியாவது உன் பேரில் இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்பயே அவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி மம்மி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா ஹீரோ தான் 2 பேருக்குமே பேக் வாங்கி கொடுத்துருப்பான், ஒரே மாதிரி தான் பேக் வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் 2 பேக்கையும் மாற்றி வச்சிடறான். அப்போ அந்த பக்கமாக வந்து டீச்சர் வந்திருப்பாங்க, ஸ்மெல் வரதை பார்த்துட்டு பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆப்பிளோட பேக்கில் தான் அந்த செத்துப்போன எலி இருக்குது. அதை பார்த்தோன்னே எலியை காணோன்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ கொன்று உன்னோட பேக்கில் எடுத்து வச்சிருக்க, என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை மேம் நான் எதுவும் பண்ணலன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் நான் எப்படி நீ உண்மையை ஒத்துப்பேன்னு கேட்கும்போது, நான் பண்ணாதானே மேம் ஒத்துக்கணும், நான் தான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் எனக்கு தெரியாதா, உங்கள் அம்மாவே அப்பா இல்லாமல் உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா யாருன்னே உனக்கு தெரியாதானு சொல்லிட்டு கையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நம்ம ஆப்பிள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பான் போல இருக்குது. இதை பார்த்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டுருக்குன்னு கேட்கும்போது, ஆப்பிள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலங்கும் போது, எனக்கு தெரியும் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு, நான் பேசுகிறேன்னு சொல்லும் போது, இந்த பக்கம் வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்துடுறாரு. அவருக்கு தெரியாது போல இருக்குது இது ஹீரோவோட கம்பெனிக்கு கீழே வர ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. ஹீரோவுமே யாருன்னு அவருக்கு தெரியல. அதனால என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி டிசிப்ளினே இல்லாத கிட்ஸ்க்கெலாம் யார் சீட் வாங்கி கொடுத்தது, இந்த பொண்ணை முதல்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் ரூடாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கேட்குறா, நீங்கள் முதல்ல விசாரிச்சிங்களா, விசாரிக்காமல் எப்படி முடிவெடுக்கலான்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன எனக்கு ஆர்டர் போடுறீங்களா, எங்கே நீங்கள் பாடி கார்டாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஏதோ பாடி கார்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது, இந்த மாதிரி லோ லெவலில் இருக்கவங்களுக்குலாம் நான் சீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ யோசிக்கான், என் ஸ்கூலில் வந்து நின்றுக்கிட்டு என்கிட்டே சேலரி வாங்கிட்டு இவ்வளோ பேசுகிறீங்களா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் தான் பண்ணுறான். ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்தவர் ஓங்கி ஒரு அற விடுறாரு 2 பேருக்கும். உடனே கேட்குறா, என்னாச்சு சார், எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் யாருன்னு தெரியுமா, இந்த ஸ்கூலோட ஓனரே அவர் தான், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர்கிட்டையும் அவர் குழந்தைகிட்டையும் இப்படி பேசியிருப்பாங்கும் போது இவர் மண்டி போட்டு இவங்க 2 பேரும் சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கெஞ்சுறாங்க, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஹீரோ யோசிக்கிறான், நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ துன்புறுத்திருக்கீங்க, நீங்கள் டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, மரியாதையே 2 பேர் வெளியில் போயிருங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். கரஸ்பாண்டன்ட்டுமே சாரி கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம ஆப்பிளோட கையில் ஒரு வாட்ச் இருக்கும், அதில் ஹீரோட நம்பர் போட்டு கொடுத்துட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவுக்கு முன்னாடி என்னை தான் கூப்பிடணும், நீ இனிமே வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இவளுக்கு குஷி ஆகிடுது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஜெய்யை பார்த்து கேட்குறான், நீ தானே பேகை மாற்றுறேன்னு கேட்கும்போது, ஆமாம் மாற்றினேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான். இவளுக்கு அதில் கையில் அடிபட்டிருக்கான். ஆனால் அது வந்து அம்மாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கன்ட்டு அவனை மேலே போட்டான்னு கேட்கும்போது, இருடா கண்ணா எங்கே போகிறங்கும் போது, இல்லைம்மா எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, நான் மேலே போய் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, இல்லையே ஏதோ திட்டுத்தனம் பண்ணுறியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறா என்ன ஆச்சுன்ட்டு. என் கூட படிக்கிற பையன்தாம்மா எலியை கொண்டு பேக்கில் வச்சுட்டு என் மேலே பழி போட்டுட்டான், ஹீரோ தான் வந்து எனக்கு காப்பாற்றினாரு, அதை போய் கேட்க போனதுக்கு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னா அவளுக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு கோவமாக கையில் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. டைரெக்டாக ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறா. ஹீரோவை பார்த்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது ஹீரோ கேட்குறான், என்ன அடிதடி பண்ண வந்துட்டியா, நான் ஹெல்ப் தாண்டி பண்ணேன், நான் என்ன பிரச்சனை பண்ணேன்னு கேட்கும்போது, இல்லை அந்த புள்ளி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும்னு கேட்கும்போது, அதுதான் நானும் விசாரிக்க சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கும்போது அவள் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. அங்கே ஹீரோ வந்து ட்ரிங்க் எடுத்து வச்சுருந்துருப்பான், அதை தண்ணின்னு நினச்சி எடுத்து குடிச்சிடுறா. என்னது இது இப்படி இருக்குங்கும் போது, அடி பாவி அரை பாட்டில் காலி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறியடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குடித்தவ குடிபோதையில் உளர ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் இது பண்ணியிருக்கவே கூடாது, நான் தனியாக இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சேன் தெரியுமா, அது ரொம்ப பெரிய தப்பு, இந்த ஆக்சிடெண்ட்டை அப்பயே மறைச்சிருக்கணும், டேப்லெட் நான் போட்டிருக்கணும், தேவையே இல்லாமல் ஆப்பிளை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்து நான் சஃபர் ஆகிறது இல்லாமல் ஆப்பிளையும் போட்டு சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு கஷ்டமாக இருக்குங்கும் போது ஹீரோ கேட்குறான், அவரை நீ மீட் பண்ணி அதுக்கப்புறங்கும் போது, பண்ணலை, நான் மீட் பண்ணவும் விரும்பலை, அவருக்கு நாங்கள் இருக்கோன்னே தெரியாது, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கிட எனக்கு எப்படி தெரியும், அவருக்கு தானே தெரியும், என்னடி பண்ணிட்டு இருக்கங்கும் போது, ஆமாம் இல்லை உங்களை கேட்குறது தப்பு தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னவ குடித்த போதையில் அங்கேயே மட்டையாகி தூங்கிடுறா.
ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கேமராவை செக் பண்ண சொல்லியிருப்பான். செக் பண்ணி பார்க்கும்போது அதில் கொண்டு போய் அந்த பேக்கை மாற்றி வச்சது ஜெயின்னு தெரிய வந்துடுச்சு. ஹீரோக்கு கடுப்பாகுது. இவ்வளோ கேவலமாக பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா இவன் சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஜெய்யை அடிக்கலான்ட்டு போகும்போது குறுக்க வந்து லூசி தடுத்துடுறா. இவன் போய் ஒளிஞ்சிருந்துட்டு நீ அப்பாவே கிடையாது, என்னை அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்தி கதறி உருள ஆரம்பிச்சிடுறான். எது நம்ம அப்பா இல்லையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது லூசி தான் வந்து இல்லை சைலண்ட்டாக இருங்க, நானே அடித்து கேட்குறேன் அவனு சொல்லிட்டு சும்மா பேருக்கு 4 அலை அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சம் பார்த்து கற்றுக்கூடான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. உனக்கு ஹீரோ கேட்குறான், நீ தான் சரியில்லைன்னா பிள்ளையும் சரியாக வளர்க்கவே இல்லை நீன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். இவளுக்கு கோவமாக வருது. எப்போ பாரு அழுதுகிட்டு ஏதாவது பிரச்சனையை கூட்டிகிட்டு வரதே உனக்கு வேலை, உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி செய்ய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கஸ்டடி கேஸ்க்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது நான் அதை ரெடி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ஏன் குழந்தைய பிரித்து உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கும் போது ஹீரோ சொல்கிறான், இல்லை அது வந்து நான் ஒய்ஃபெல்லாம் உங்களை ஏற்றுக்கல, எனக்கு மேரேஜும் நடக்கல, அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிறந்த குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம லூசி கிட்ட கொடுத்து சைன் பண்ண கேட்கும்போது லூசி கேட்குறா, அப்போ குழந்தை கூட நான் இருக்கக்கூடாதான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, நீ விருப்பப்பட்டீங்கன்னா குழந்தைய கூட்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கலாம், உனக்கு தேவையான காசையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு கால் வருது ஹீரோயின் கிட்டே இருந்து. விட்னஸ் கையெழுத்து போடுறதுக்கு யாராவது வேணும்ல, அதுக்காக தான் அவன் வரதா சொல்கிறான். ஆனால் அவன் வந்து கீழே லூசி பாய்ந்துடுறா. இல்லை வேண்டாம், இதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட்டுற மாட்டேன் இதுன்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ ஒரு வாணி யோசிக்கும் போது உள்ளே வந்து பட்லர் வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாஸ் திங்ஸ்லாம் பேக் பண்ண சொன்னார், ஹோட்டல் தங்க போகிறாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து ஆப்பிளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறான், நான் ஹோட்டல் ரூமில் இருக்கேன் வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சோடனே ஹீரோ எந்த ஹோட்டலுக்கு போகிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த வசியம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேண்டில்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு வந்து கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ யார் உனக்கு இங்கே வர சொன்னதுன்னு கேட்கும்போது இங்கே பாருங்க எவ்வளோ நாளுக்கு தான் என்னை வெறுத்து ஒதுக்க போகிறீங்க, கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது இவன் அவளை திட்டி வெளியில் அனுப்பி வச்சிடுறான். ஆனால் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து இவன் மூக்கில் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிள் கேட்குறா, அம்மா இந்த ரூமில் என்னை விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கிள் ரூமுக்கு போகிறீங்களான்னு கேட்கும்போது டே கண்ணா வேலை முக்கியம் இல்லை, டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லும் போது அப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் இல்லைல்ல, நம்ம ஹாப்பியாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கும் போது சரி விழா கண்ணான்னு சொல்லி தூங்க வச்சுட்டு அங்கேருந்து ஹீரோட ரூமுக்கு தான் வரா. நிறைய டாக்குமெண்ட் வேலை இருந்திருக்கும் போல இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்ன இப்போ ஒரு ரூம் போய் வேலை பார்க்குறியாங்கும் போது இல்லை இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பேசாமல் நீங்களும் வரீங்களா என் ரூமுக்கு போகலான்னு கூப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு வந்து மயக்கம் வர ஸ்டார்ட் ஆகுது. இவ கண்ட்ரோல்லே இல்லை. ஹீரோ கேட்குறான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னவ டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவனுக்குமே வந்து அந்த போதை மண்டைக்கு ஏறிடுச்சு. 2 பேரும் நைட்டு ஒன்றா இருந்துடுறாங்க. ஹீரோயின் காலைல கண்ணு முடிச்சு பார்க்குறா, அவன் செஸ்டில் இருக்கிற அந்த மார்க்கையே பார்க்குறா. எங்கே இவனுக்கு வந்து ஆப்பிள் தான் தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து குழந்தைய பிரித்த மாதிரி நம்ம குழந்தைய நம்மக்கிட்டேருந்து பிரிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனாலே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிறா. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீ தாண்டி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண, நான் என்னடி பண்ணேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆப்பிள் வந்துடுறா. ஆப்பிளை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு என்னாச்சு ஆப்பிள் அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை காணோம், அம்மா எங்கே போனாங்க அப்படிங்கும்போது இவன் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆப்பிள் உள்ள ஓடி வந்து இது அம்மாவோட லேப்டாப் தான், இது அம்மாவோட செருப்பு தான், அப்போ அம்மா இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ளேயே யோசிக்கிறா. அப்போ நம்ம நினச்சது தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இருக்க அலமாரியை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே தான் ஹீரோயின் ஏறி உட்காந்துருக்கா. என்னம்மா பண்ணுறீங்கும் போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ மறைஞ்சு விளையாடுறீங்களா, என்னை விட்டுட்டு விளையாடுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவளே ரீசனையும் சொல்லி அந்த இடத்த வந்து சமாளித்து விட்டுடுறா. அப்படியே 3 பேர் சேர்ந்து சாப்பிட தான் போயிருக்காங்க. ஹீரோ பார்த்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். ஆப்பிள் யோசிக்கிறா, எங்கள் அப்பா இருந்தாருன்னா இப்படி தான் பண்ணியிருப்பாரு, நீங்களும் அதே பண்ணுறீங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து மேனேஜர் பார்க்க தான் வந்திருக்கா. மேனேஜர் கேட்குறான், என்ன இப்போல்லாம் கம்பெனிக்கு வரதை விட ஹீரோக்கு தனியாக போய் வேலை பார்க்குறீங்க போல இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் பார்க்குறேன், தைரியம் இருந்தால் நீங்கள் போய் ஹீரோ கிட்டே கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசும்போது ஹீரோ எப்படி ஸ்மெல் பண்ணான்னு தெரில, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு அவளை போட்டு புள்ளி பண்ணுறங்கும் போது இல்லை சார் நான் புள்ளிலாம் பண்ணல, நார்மலாக தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் போங்க மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து லூசி பார்த்துட்டா. லூசிக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு
அதனால உள்ளே வந்தவ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேடம் சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை சும்மா விட்டு வைக்க மாட்டார், வேலையே போயிருன்னு சொல்லும்போது, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்குமே ஆல்ரெடி ஹீரோயின் மேலே ஒரு கோவம் இருக்கும்ல, அதனால பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிளானுக்கும் ஓகே சொல்லிட்டு வந்துடுறான் அங்கேருந்து. இந்த பக்கம் அப்படியே மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு குளிர் தாங்க முடியல, நடுங்கிட்டு உட்காந்துருக்கா. இதை ஹீரோ நோட் பண்ணிவிட்டு ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். மீட்டிங்கில் பேசும்போதே எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுங்க, நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லும்போது இது எல்லாமே மேனேஜர் பார்க்குறான், இது எல்லாமே இவளுக்காக தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். லூசி கால் பண்ணி பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கம்பெனியில் வேலை பார்க்குறானுங்களா இல்லை என்ன தான் பண்ணுறானுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்குமே மெட்டல் அலர்ஜி இருக்கும் போல இருக்கு. கையில் அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகிடுது உடம்பெல்லாம். ஆப்பிள் அந்த பக்கமாக தான் வந்திருப்பா. ஆப்பிள் உடனே வந்து அவங்களுக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுத்துட்டு வாங்க போகலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. இது எங்கள் அம்மா ஆஃபீஸ் தான், எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துடுறான். இதை பார்த்துட்டு என்ன இது ஒன்று உள்ளே விட்டதே பெரிய விஷயம், இது யார் குப்பாள்றவங்களா கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க போது மரியாதை கொடுத்து பேசுங்க, எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும், உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையான்னு கேட்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்கள் அம்மா தான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்காம ஒன்று வளர்த்து வச்சிருக்கான்னு சொல்லும்போது இதை கேட்டு உடனே குட்டி பாப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அதை விட பின்னாடி உட்காந்துருக்க ஹீரோட அம்மாவுக்கு வெறி ஆகுது. இங்கே பாருங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க, எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாதீங்கும் போது சரி ஓகேடா செல்லம், உங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசல, உங்கள் அப்பா பேர் என்ன சொல்லி பார்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவர் அடிக்க போயிடுறா. உடனே அவன் பிடிச்சி இவளை கீழே தள்ளி விட்டுடுறான். இவ இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கேட்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது முதல்ல உன் பொண்ணை கீழே இந்த மாதிரி வயசானவங்களாம் கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க போது ஹீரோயின் கேட்குறா என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அந்த ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, கீழே மயங்கி கிடந்தாங்கன்னு சொல்லும் போது அவர் நல்லது தானே பண்ணியிருக்கான்னு கேட்கும் போது நல்லதெல்லாம் போய் ஹோமில் பண்ணுங்க, நீங்கள்லாம் என்ஜிஓ வச்சு நடத்துங்க, இந்த மாதிரி ஆஃபீஸுங்கிறது வேலை பார்க்குற இடம், இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உன்னை இப்போயே என்னால் சஸ்பெண்ட் பண்ண முடியுங்கும் போது இதெல்லாம் பார்த்த கிராணி ஒரு அளவுக்கு தான் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அப்படியே எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோவை பற்றி கேட்குறாங்க, என்னடா கம்பெனி நடத்துகிற, ஒருத்தவங்க கூட சரியில்லை, எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, புள்ளி பண்ணுறவங்களா இருக்காங்க, இவங்களுக்குலாம் வேலை கொடுத்து நீ வச்சிருக்கியான்னு கேட்கும்போது இப்போ தான் மேனேஜருக்கு தெரியுது இவங்க தான் ஹீரோட அம்மான்னு சொல்லிட்டு, மேடம் சாரி மேடம், நான் வேணும்ட்டே பண்ணல மேடம், தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம்னு சொல்லிட்டு காலையே விழுந்துடுறாரு. ஹீரோவும் ஆப்பிள் கிட்ட கேட்குறான் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது ஆப்பிள் என்ன சொல்கிறா, இந்த அங்கிள் பார்க்க பாவமாக தான் இருக்கிறாரு, சாரி கேட்டால் மன்னிச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே பண்ணலாம் அங்கிள்னு சொன்னோன்னே இங்கே இப்போ ஆப்பிளுக்காக உன்னை கடைசியாக மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணாலும் டைரெக்டாக உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிராணிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் முழிக்கிறா, எனக்கு எதுக்கு இந்த கிஃப்ட்டுன்ட்டு. ஆனால் கிராணி சொல்கிறாங்க, ஆசையாக நான் கொடுத்துருக்கேன், இதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துலேருந்து கழட்டி செயின்லாம் போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, அவங்க அம்மாவும் அப்படிதான், ஹீரோயினும் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, இந்த மாதிரி யாராவது உன் லைஃப்பில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீனும் கட்டி வச்சிருக்கே ஒரு பிசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குடா, ஆனால் உனக்கு ஆப்பிளை பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்காடா, அச்சு சொல்லுவோம் அசல்லே இருக்காடான்னு சொல்லும்போது ஹீரோவுமே யோசிக்கிறான். இவங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க, எல்லாமே களைஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே சரி க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு லூசி வரா, நீ தான் வேலைக்கு வந்திருக்கியா, சரி ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு என் ரூமே போய் மாப் பண்ணி விட்டுறணும் போது, ஓ மாப் பண்ணுமா மேடம், சரி மேடம் பண்ணிடலான்னு சொல்லும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, எங்கள் அம்மா கிட்டே வேலை வாங்குறியான்னு கேட்கும்போது இல்லை உண்மையாலுமே எனக்கு தெரியாது, அவங்க தான் உங்கள் அம்மாவா, சத்தியமாக எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதானே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், சாரி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவ சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீனும் சரியாக வளரல, உன் பிள்ளையும் சரியாக நீ வளர்க்கல, எப்படி வச்சிருக்க வீட்டை அப்படின்னு கேட்கும்போது இல்லை உண்மையாலுமே வேலைக்கு ஆளுங்க வந்து வருவாங்கன்னு நினச்சேன், அவங்க தான் நீ நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கும்போது அவள் வேலைக்கு வந்தால் மட்டும் அவங்கள மரியாதை இல்லாமல் இப்படி தான் பேசுவியா, நீ வா போன்ட்டு என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு அப்படியே கோவமாக வருது. அதனால என்ன பண்ணுறா, இந்த பக்கம் மேனேஜரை போய் மீட் பண்ணி உனக்கு கொடுத்த வேலையை ஒன்றும் செய்ய மாட்டேனுங்கும் போது நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ ஒரு பிளான் போட்டு தரா. என்னென்னா ஹீரோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க. அவங்க வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து சைனீஸ் தெரியாது. அதில் வந்து எப்படியாவது ஹீரோயின் எடுத்து கோத்து விட்டுருன்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான். ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் அவள் என்ன சொல்கிறான், நான் கற்றுக்கிட்டு செய்கிறேன்னு சொல்கிறா. ஒரு வேளை சொதப்பிட்டா நீ வேலையை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறா. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கால் பண்ணி லூசிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூசி குசி ஆகிடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் வீடியோ
விடிய விடிய உட்காந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அது எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தாலே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ஆன்சரையும் கரெக்டாக பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே ஆப்பிள் வர அங்கிள் நீங்கள் ரொம்ப சூப்பராக எல்லாம் பிக்கப் லைனையும் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்ட்டிக்கான நாளும் வருது. மேனேஜர் கேட்குறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வந்து ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் வேணால் அரேஞ்ச் பண்ணுவேன்னு கேட்கும்போது இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக்கிங்காக கேட்குறான். இதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிப்பேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம லூசிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பிளான் போடுறா. அவள் குழந்தை தான் அவளுக்கு எல்லாமே, அதை முதல்ல தூக்கு அப்படின்னு சொன்னோடனே இவனும் அந்த பக்கம் ஓரமாக சைலண்டாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்த நம்ம ஆப்பிளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து உன்னோட பொம்மை விழுந்துருச்சு போய் எடுன்னு சொல்லி தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அவசரத்தில் தண்ணியில் குதிச்சவ அந்த கண்ணாடியோட குதிச்சிடுறா. அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. இந்த பக்கம் ஹீரோ வந்து கேட்குறான் என்னாச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ தான் ஹீரோயின் யோசிக்கிறா அந்த கண்ணாடி போயிடுச்சுங்கிறத. இந்த பக்கம் மேனேஜரும் லூசியும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வந்து பயந்துட்டே தான் வந்து நின்றுட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அங்கே வந்திருக்கிறவர் வந்து ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரியும் போல இருக்கு. முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்டர்ஸாக இருந்திருப்பாரு. அதனால ஹீரோயினை பார்த்த உடனே வந்து அவர் நீங்களா உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன விஷயம்னா அவருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கும் பிஸ்னஸில். அப்போ ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அதனால வந்து இவருக்கு அந்த சைனீஸ் கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணியே பேசுகிறாரு. உங்களுக்காகவே நான் சைனீஸ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடச்சிருது. அந்த குஷியில் தான் ஹீரோயின் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு என்னென்னா யார் அவளை தண்ணியில் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாகவே இருக்கு. ஆப்பிளுக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு அவள் வந்து கேட்கும் போது நம்ம ஆப்பிளும் உண்மையை சொல்லிடுறா. உடனே வந்து மேனேஜர் கிட்ட கேட்குறா அறிவில் உனக்கு சின்ன குழந்தைய தண்ணியில் பிடிச்சி தள்ளியிருக்கேன்னு கேட்கும்போது நான் தள்ளதை நீ பார்த்தியா. ஆமாம் நான் தான் தள்ளினேன். இப்போ என்ன பண்ணிவிடுவேன் நீನು உன்னால் என்ன பண்ண முடியுங்கும் போது பண்ண வேண்டாம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போனவ கையில் டேப் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அது மிஸ் ஆகி கீழே விழுந்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா. இவன் காலை வச்சு அதை நசுக்கிடுறான். பார்த்தா ஹீரோ பின்னாடியிலேருந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. என்ன விஷயம்னா இவன் முன்னாடியே போய் ஆப்பிள் கிட்ட கேட்டிருப்பான். ஆப்பிள் வந்து எல்லா விஷயமுமே வந்து என்னோட வாட்சில் ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு சொல்லி வாட்சிலேருந்து மெமரி கார்டை கட்டி கொடுத்துருப்பா. அதை பார்த்த ஹீரோக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு புரிஞ்சிடுது. இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பே கிடையாது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். இங்கே பாரு இதுக்கப்புறம் நான் உன் கூடயே தான் இருப்பேன், உனக்கும் ஆப்பிளுக்கும் எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன், என்னை நம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கும் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துலான்னு சொல்லிட்டு ஆப்பிளோட திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லூசி என்ன பண்ணுறா அவனுக்கு தெரியாமல் அது எல்லாத்தையுமே மாற்றி வச்சிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து இந்த லூசியோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்னாச்சு செல்லம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் என் கண்ணுலேயே படலன்னு சொன்னவன் இந்த பக்கம் ஆப்பிளை பிடிச்சி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு. அதுக்குள்ளே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரா நீ பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆப்பிள் குஷி ஆயிடுது. என் அப்பாவை பார்த்தியா எந்த அளவுக்கு வந்து எனக்காக இறங்கி நின்று போராடுறாருன்னு, இப்படி ஒரு அப்பா தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு சேரிட்டிக்காக ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக அங்கே படிக்கிற குழந்தைங்களோட அப்பா அம்மாலாம் எதையாவது சேல்ஸ் பண்ணி அது மூலயமா காசு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அங்கே இருக்க யாருமே அவளை மதிக்க மாட்டுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து 30 மில்லியன் அசால்ட்டாக கொடுத்து அந்த பொருளெல்லாம் வாங்கி அதை டொனேட்டும் பண்ணுறான். அங்கே இருக்கவங்களாம் 30 மில்லியனா அப்படின்னு சொல்லி வாய் பொழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பிள் தான் வந்து அதிகமாக ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்லலாம் அப்லோட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் உட்காந்து லூசி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஹாய் செல்லம் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து அப்படியே ரொமான்டிக்காக பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் ஒன்று டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. யாராவது வாங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போங்கும் போது அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் அவனை அங்கேருந்து வெளியில் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம மானம் காற்றுல பறந்துடும்னு யோசிச்சவ அங்கேருந்து பெட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு என்னென்னா இவன் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த லூசியோட பாய் ஃப்ரெண்டை. அதனால நம்ம ஆப்பிளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்கள் கூட ஆப்பிளை தங்க வச்சுக்கிறீங்களா எனக்காகன்னு கேட்கும்போது இது என்ன நீ கேட்கணுமா என்னன்னா அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்ன நம்பி விட்டுட்டு போனேன். ஆப்பிளையும் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கு வந்தால் பார்த்தா லூசி வந்து வாசல் நின்றுட்டு இருக்கா. உனக்கு தான் தெரியும் இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ மோசமானவன்னு, அவன் திருடிட்டு
ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், நம்ம வீட்டில் தங்கிக்குவான்னு கேட்டோன்னே ஹீரோயினுமே ஓகேன்னு ஒத்துக்கிறா. அப்படியே வீட்டுக்குள்ளே அவங்கள அனுப்பி வச்சுட்டு வெளியில் வரா. வந்து பார்த்தா இந்த லூசியோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். இவன் என்ன பண்ணுறா, அவனை பார்த்தோன்னே ஹீரோயினை வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறா. செல்லம் இங்கே பாரு, கதவு தோற, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், நீ மட்டும் திறக்கலன்னு வச்சுக்கோ தங்கச்சி கழுத்தை வெட்டிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆப்பிள் கிட்ட வந்து மெய்டுக்கு ஷூவை கட்டி விட வரும்போது ஆப்பிள் வந்து தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே மெய்டு கிட்ட அவுட் ஆயிடுது. எவ்வளோ ஒரு ஹம்பிளான பிள்ளை, இத்தனை நாள் பார்த்தோமே ஒரு பிசாசன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க ஆப்பிள். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் அம்மா சொன்னாங்க 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் பிறந்தேன்னு சொன்னாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே ஆப்பிள் சொல்லிடுறா. இந்த பக்கம் வந்து நம்ம லூசி யோசிக்கிறா, போட்டு தள்ளுடா, அவளையும் கொண்டுடு, நீனும் ஜெயிலுக்கு போயிடுவா, அவளும் செத்து போயிடுவா, அதுக்கப்புறம் நான் பிரச்சனை இல்லாமல் வாழ்வேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோ வந்துடுறான். எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு. அதனால வந்து அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உண்மையை சொல்லு, நீ தானே அன்றைக்கி என் கூட இருந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதுக்கு என்ன, அதுதான் உண்மைங்கும் போது இது எத்தனை நாள் முன்னாடி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, நான் முன்னாடியே கண்டுபிடிச்சி இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சிருவீங்களான்னு கேட்கும்போது, லூசா நீனு, நான் ஏன் பிரிக்க போகிறேன்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்களேன்னு கேட்கும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே கிடையாது, நீன்னு நினச்சி தான் அவளை வந்து நான் கூட வச்சுருந்தேன், இது எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா லூசி. அவ்வளோதான், எல்லா உண்மையும் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. உடனே லூசி சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் உக்கா தானே, நான் தெரியாதனமாக உன்னோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் வந்து எங்கேயாவது தூரமாக போய் பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பக்கம் வந்து குட்டி பையன் செய்ய ஓடி வந்து அம்மா அம்மான்னு அழுடுறான். உன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. அவளை அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறா நம்ம ஹீரோயின். இவ்வளோ நாள் ஆப்பிளுக்கு அப்பா யாருங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல, அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி மீடியா முன்னாடி போய் இதுதான் வந்து என்னோடய ஒய்ஃப், ஆப்பிளோட அப்பா நான் தான் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி வந்து ஃபேமிலி சேர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஜாமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த ஜாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் வந்து செடியூசிங் ட்ரேக் பால்மா வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு எபிசோட் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மொத்தமாக சேர்ந்து ஒரே வீடியோவாக போடலாம், இல்லைனா 2 பார்ட்டாக பிரித்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் செக்ஷன் ஹீரோவும் ஹீரோயினும் நடித்த ஒரு ட்ராமா ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ட்ராமா இல்லை, அது ஒரு மூவி தான். இன்றைக்கி தான், அதாவது வெட்னஸ்டே தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து வெட்னஸ்டே தியேட்டரில் ரிலீஸ் ஆன மூவி. ஒன்ஸ் வந்து அது வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மூவியை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோடு சீக்கிரமாகவே பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.